அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். நீங்கள் தான் ஹீரோ. அரசியல்லையும் ஹீரோ, குரு பயிற்சியிலையும் ஹீரோ. உங்கள் ராசிக்கு தான் கடகம் வராரு. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய குரு என்ன உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று திமுறா உட்கார்றாரு உலகத்தில். அதாவது சொந்த வீட்டில் ஆட்சியோட உச்சம் பெற்ற குருவால் நிறைய நல்லது நடக்கும், அதே சமயம் கெட்டதும் நடக்கும். கடகம் என்றாலும் ஆலங்குடி தான். நீங்களும் முதுகு கழிவுகள் ஹார்ட் அட்டாக் ஒரு வாட்டி பார்த்துக்கணும், வராமல் இருக்கணும். ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. பிளாக் வருமா செக் பண்ணிக்க. 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி கடகம். யாரு? குரு. அவர் இப்போ 1ஆம் இடத்துல உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஜென்மத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியம், துணை அல்லது துணைவியாருக்கு நல்லது, குடும்பத்தில் அந்யோன்யம், கல்யாணம் நடக்கிறது, குடும்பம் நடக்கிறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, எட்ஸட்ரா 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 போட்டுக்கலாம். கடன் வாங்குறது, அது வாங்குறது, பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறது, 1 பெட்ரூம்லேருந்து 2 பெட்ரூம் வீடுக்கு போகிறது, 3 பெட்ரூம் வீடுக்கு போகிறது, 3 பெட்ரூம் பிளாட் இருக்கவங்க இன்னொரு 3 பெட்ரூம் பிளாட் வாங்குறது, எல்லாம் நல்லாயிருக்கும். ஏற்றங்கள் ஏற்படும். ஒன்றுமே இல்லாதவங்க திடீர்னு பெரிய ஆள் ஆகிடுவாங்க. நான் யாரும் சொல்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. நான் சொன்னது எல்லாருக்கும் உண்டு. அப்பா அம்மா ஹெல்த்து பார்த்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். முதுகு தண்டோடம் கண்டிப்பாக பண்ணும். கழிவு பாதையை தொந்தரவு பண்ணும். பிபியை நீங்கள் கவனிக்காமல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்திலே மயக்கம் வந்துடும். மயக்கத்தோடு இருந்தால் பரவாயில்ல, வேறு எதுவும் ஆகக்கூடாது. ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடிய ராசி யார்? கடகம். எளிதில் செரிமானங்கள் பார்த்துக்கணும். நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகம். சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். கல்யாண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். பொண்டாட்டியோட பிரச்சனை, புருஷனோட பிரச்சனைன்னா குரு பயிற்சி அன்னைக்கு அது வாக்கியபடியாக வச்சுக்கோங்க, திருக்கணிதபடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஃபாலோ பண்ணுறீங்களோ நீங்கள் பார்த்துக்கோங்க. 26ஆம் தேதியா இல்லை 2ஆம் தேதி 6வது மாதமானு பார்த்துக்கோங்க. டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுக்கோங்க. சாரின்னு போட்டிங்கன்னா ஒன்றா சேர்ந்துருவீங்க. அந்தளவுக்கு நல்ல நேரம். ஸோ குடும்பத்திற்கு அதிகமான நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகள் கல்யாணம். கடகராசி இருந்தாவே, கடகமோ விருச்சகமோ மீனம் இருந்தாவே நிறைய சுபகாரியம் வீட்டில் நடக்கும். அற்புதமாக பார்த்துக்கோங்க. இந்த டைமை யூஸ் பண்ணாதீங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், வீடு மாற்றம், நிலம் மாற்றம், எது வந்தாலும் பண்ணிக்கணும். வண்டி வாகனம் மாற்றம்லாம் வந்தால் பண்ணிடணும். அது எப்படிப்பா, இது ரொம்ப பழைய காராச்சே, அதை வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு கார் வாங்கிக்கிங்க. வைக்கிறதுக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? இடம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொடுத்துடணும். கடகத்துக்கு எதுவுமே கொடுக்க மனசு வராது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?